இப்போ E20 அப்படின்ற ஒரு பெட்ரோல் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இது மூலியமா அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? முதல்ல நாட்டு மக்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். உலகத்திலிருந்து 200 நாடுகள் இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் 1 கோடி பேர், 50 லட்சம் பேர், 2 கோடி, 5 கோடி, 10 கோடி. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் 140+ இருக்கும். இந்தியாவிலையும் சீனாவிலையும் அதிகமாக இருக்காங்க. மற்ற நாடுகள்லாம் பெரிய வல்லரசு நாடுன்னு சொல்கிற நாடு கூட பொருளாதார ரீதியாகவும் பெட்ரோலியம் சம்பந்தமானதெல்லாம் எங்கேயுமே பெட்ரோல்லாம் கிடைக்காம சவுத்துக்கே பஞ்சம் வர அளவுக்கு இருக்குது. இவ்வளோ பெரிய 140 மக்கள் வாழக்கூடிய நாட்டில் பெட்ரோல் வளம், உணவு, மருத்துவம் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் இன்னைக்கு 2020க்கு அப்புறம் ரொம்ப பேர் உயிரோட காரணமே மோடியோட அரசு, மோடியோட செயல்பாடு. நம்ம இந்தியா தான் உலகத்துக்கு மருந்து மாத்திரை கொடுத்து கொரோனா காது பண்ணி விட்டது. இன்றைக்கி நம்ம பேர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், போராட்டம் பண்ணுறது. உயிரோட காரணமே மோடி ஐயா தான். முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த கட்சியும் சார்ந்தவங்கள நான் சிவனடியார் இன்னைக்கு 12 வருஷத்துக்கு மேலே ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த 12 வருஷம் முடியும் நம்ம நாட்டோட நிலைமை புரிஞ்சு இன்றைக்கி நாட்டோட நிலைமை புரிஞ்சு நீ உலகத்தில் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை. அதுக்கு முன்னாடிலாம் வெளிநாடு போனவங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியானா மதிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு இந்தியானா என்ன மரியாதை இருக்குது, எவ்வளோ செல்வாக்கு இருக்குது தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் மோடி ஐயாவோட ஆட்சினால தான். என்னடா மோடி ஐயா பற்றி நான் பெருமையாக பேசுகிறதுக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் யாரும் ஓட்டு போடல. நீங்கள் 3 வாட்டி நீங்கள் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கவே இல்லை. ஆனால் உங்கள் எல்லாரையும் அவர் ஒரே படம் பார்க்க நம்ம எல்லாருக்கும் நல்லதாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் மோடி இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கட்சினால இவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. காங்கிரஸுக்கு வேணால் பாதிப்பு வரும்.